ஒரு ஃபேண்டம் இன்னொரு ஃபேண்டமும் ப்ளேம் பண்றாங்க. அவங்களுக்கு அவங்கவங்க ஐடல் அவங்களுக்கு வசதி. ஸோ அதெல்லாம் கேர் பண்ணாதீங்க. ஓகே. கன்சிஸ்டண்டா காமா இருக்காங்க, அவ்வளவுதான். ஆல் சிக்ஸ் ஆர் டிசர்விங். பட் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஆமா தாத்தா, பார்க்கலாம். எனிவே ஆல் தி வெரி தாத்தா பெஸ்ட். ப்ரவுட் மூமெண்ட் தேங்க்யூ ஃபார் யூ தாத்தா. கைஸ். ஏன்னா பெண்கள் தேங்க்யூ. பண்ணுவாங்களான்னு ஒரு இதுல இருந்தது, தைரியமா போய் பண்ணிட்டு வந்தது பெரிய விஷயம். தேங்க்யூ தாத்தா. தாத்தா எனக்கு Thank you, உங்ககிட்ட ஒரே ஒரு தாத்தா. கேள்வி. கேளுங்க. ஆக்சுவலி 2 கேள்வி. ஒன்று வந்து இது ஜாக் எவிக்ட் ஆகிறத பற்றி. என்னன்னா லைக் எவிக்ட் ஆகிறது பற்றினா சில அந்த டைமிங்ஸ் கொடுத்தாங்கல்ல, பிபி கொடுத்தது வந்து அன்ஃபேரு. ஒரு அத்லெட்டாக சொல்லணும்னா அவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு அவ்வளோ டைம் கொடுத்துருக்க கூடாது. கண்டிப்பாக அங்கே இருக்கிற கிரியேட்டிவ் டீமுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் அவங்க வந்து லைக் அது அது தெரிஞ்சுதான் கொடுத்தாங்களா, இல்லை அவங்க வந்து லைக் கொடுத்துட்டாங்க அப்படி இவ ஓடல அப்படின்றத எடுத்துக்கணுமா? பிகாஸ் அது டெஃபினட்டாக அட்லீஸ்ட் 37 செகண்ட்ஸாவது கொடுத்துருக்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு கண் வெண்ணெய் ஒரு கண் சுண்ணாம்பு. ஆல்ரெடி எவிக்ட் ஆகி ஆட்டத்தில் இல்லாதவங்க நீங்கள் பேசுனீங்கன்னா வெளில அனுப்புவோம், கதவு திறக்கப்படும் சொன்னாங்க, பண்ணலை. வெள்ளிக்கிழமை வரைக்கும் அவங்க பேசுனாங்கன்ட்டு ஹோஸ்ட்டும் வந்து சொல்லியாச்சு, அவங்க ரூலை பிரேக் பண்ணல. ஸோ திறந்து விடாமல் அவங்கள விட்டாங்க. இவங்க வாசப்படி மிதிச்சிட்டாங்களே 2 செகண்ட்ஸ்ன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. இது வெரி அன்ஃபேர். ஓகே, அது மிச்சதெல்லாம் வந்து அப்படி பண்ணவங்க இதை விட்டுருக்கலாம். திஸ் இஸ் நத்திங். கிரேஸ் டைம்னு ஏதாவது இருக்கணும். வெரி அன்ஃபேர். அப்படி கன்ஃபார்ம்டாக இருந்துச்சுன்னா அப்போவே சொல்லியிருப்பாங்களே. உள்ளே போய் டிசிஷன் பண்ணி ஓட்டு வழியாக அவங்கள எவிக்ட் பண்ண முடியாது. அதனால் இது ஒரு வழியில் எவிக்ட் பண்ணாங்கன்னு தான் என்னோட ஃபீலிங். தே ஷுட் ஹவ் பீன் ஃபேர் எவ்ரிவேர். ஒரு ரூல்னு சொல்ல வீட்டுக்குள்ளே வரணும், வந்துட்டாங்க. அது 2 செகண்ட்ஸ் வந்து அவங்க கொடுத்ததே கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. மிச்சதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்குறப்போ கம்மி தான். அது ஐ டோன்ட் நோ என்ன யாருக்கு வச்ச வலையோ யாருக்கு விரிச்ச வலையோ, பாவம் இவங்க மாட்டிக்கிட்டாங்க. தாத்தா கரெக்ட் இது எனக்கு தாத்தா. என்னமோ கேர்ள்ஸ்க்கு போட்ட பிளான் மாதிரி தான் தோணுது. அதுல போயிட்டு ஜாக்லின் மாட்டிக்கிட்டாங்கன்னு தோணுது. கேர்ள்ஸ்ல யாரையாவது இல்லை, தூக்கறதுக்காக. கேர்ள்ஸில் இல்லை, பாய்ஸில் ஒருத்தரை தூக்க தான் பிளான் இது. பட் ஒரு வழியாக பார்த்தோன்னா 2 பாய்ஸ் 2 கேர்ள்ஸ் மேலே கூட்டு போய் பண்ணுறதுக்கு நீங்கள் சொல்கிறது கரெக்டுனா 2 பாய்ஸ் 2 கேர்ள்ஸ் மேலே போனோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கூட பண்ணாங்களா என்னன்னு தெரியல. பட் வெரி அன்ஃபேர். ஓட்டு வழியாக போயிருந்தா கூட பரவாயில்ல, மக்கள் ஓட்டு போடலை, ஓட்டு வரல அப்படின்ட்டு போயிருக்கலாம். இது தாத்தா அவ்வளோ அதுவும் முயற்சி லாஸ்ட் பண்ணதுக்கு வீக் தான் அவ்வளோ நாள், அதாவது 15 வாரம் அவங்க வந்து நாமினேஷனில் வந்து அதில் வந்து தப்பிச்சு வந்தவங்க 15வது வாரத்தில் ஒரு டாஸ்கில் அதுவும் 2 செகண்ட், அதுதான் ஏற்றுக்க முடியல. தாத்தா ஐ இன்னும் டோன்ட் நோ. ஒரே ஒரு தாத்தா கேள்வி அதுவும் தாத்தா. இல்லாம லாஸ்ட் வீக் வந்துட்டு இவங்க வந்துட்டு எவிக்ஷன் எல்லாமே மக்களால தான் நடக்குது, அது நடக்குது இது நடக்குது, விஜய் சேதுபதி நிறைய பேசினார் தாத்தா. அதுவும் லாஸ்ட் சண்டே தான் பேசினார். அப்ப நீங்க எவிக்ஷன் ஓட்டிங் வச்சு தான் பண்ணுவீங்கன்னா இந்த டாஸ்க் ஃபர்ஸ்ட் எது கொடுத்தாங்க தப்பு தாத்தா? அது. அது அதுவும் டாப் 6க்கு நீ முன்னால் ஏதாவது டாஸ்க் வச்சு எவிக்ட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. டாப் 6க்கு வந்தவங்கள மக்கள் தேர்ந்தெடுத்து வந்தவங்கள எப்படி பண்ணலாம்? அது நியாயமாக படவில்லை. தாத்தா அதுவும் இல்லாம அப்புறம் நீங்க ஒரு 4-5 லைட்டா நாளுக்கு முன்னாடி தான் அதை வந்துட்டு ரொம்ப அதிகமா ப்ரொமோஷன் பண்ணிருக்கீங்க. நாங்க மக்கள் வச்சுதான் பண்ணிருக்கோம், மக்கள் தான் உங்களை வெளியே அனுப்புனாங்க, மக்கள் தான் உங்களை உள்ள வச்சிருக்காங்கன்னு. வெளியில் இருக்கிறவங்களாம் மக்கள், ஸோ டீமும் மக்கள் போல இருக்கு. நான் இந்த ஒரு லாஸ்ட் கேள்வி மட்டும் தாத்தா. இப்போ இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ளே வந்திருக்காங்கல்ல, இப்போ வந்து சில பேர் தவிர மீதி எல்லாமே வந்து லைக் ஒரு மாதிரி எங்களுக்கு டாக்ஸிக்காக தெரியுது, நாய்ஸ் பொல்யூஷனாக தெரியுது. ரெண்டாவது வந்து ஃபினாலிஸ்ட் வந்து மற்ற சீசனில் அட்லீஸ்ட் ஒரு பீஸ் மென்டல் பீஸ்லேயாவது இருந்தாங்க. இதில் வந்து சுத்தமாக கச்ச கச்ச கச்சன்னு இருக்குது. அவங்களுக்கான ஸ்பேஸை வந்து இவங்க ஆக்கியபை பண்ணிட்டாங்க. அது பார்க்கவே நல்லா இல்லை. இதை பற்றி நீங்கள் என்ன தாத்தா நினைக்கிறீங்க? இவங்களை முதல்ல கதவை திறந்து அமுச்சிருக்கணும் சத்தியமா. அதுக்கப்புறம் வந்ததுலேயே எல்லாமே வந்து ஏதோ டியூஷன் சென்டர் போய் படிச்சுட்டு வந்த மாதிரியே பேசுகிறாங்கம்மா. தப்பு இல்லை அது. ஆக்சுவலாக
இவங்களுக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையா, இவங்க உள்ள இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா முத்துக்கும் அது டேமேஜ் தானே பாவம். எல்லாருக்குமே அது வெரி அன்ஃபேர். உள்ள இருக்கிற 6 பேருக்கும் அன்ஃபேர். ஃபைனலிஸ்ட்டுக்கு அது பேக் பின்னாடி அடிச்சு அவங்களே அது திருப்பி கம்மியாயிடுச்சு. புரியல. வெளி விஷயம் பேசக்கூடாதுன்றது ரூலு. நாங்கெல்லாம் உள்ள போறப்போ ஒரு தடவை சொல்லியிருக்காங்க, நாங்க ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஃபாலோ பண்ணாம கதவை திறந்து விடுவேன், வெளில அனுப்புவேன். அப்ப அதை அமைச்சிருக்கலாம்ல. அப்ப தாத்தா சில பேருக்கு அது சொல்ல விடுறாங்க, சில பேருக்கு அது சொல்ல விட மாட்டாங்கன்னு தானே பயாஸ்ன்னு தானே எடுத்துக்கிறோம். மேக்கர்ஸ் சொல்றேன். 100%, 100%. எந்த டவுட்டுமே இல்லை எனக்கு. ரூல்னா ரூலு. நீங்க சொன்னீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணோம். அதை ஃபாலோ பண்ணாதது இதையே ஃபாலோ பண்றீங்க. அவங்களுக்கு வந்து நாங்க வந்து கிரேஸ் டைம் இருக்கு, ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம். டைட்டா இருக்கு அப்படின்னாரு. அது எவ்வளோ, அது 2 செகண்ட். ஐ டோன்ட் நோ. தேங்க்ஸ் தாத்தா. எங்க ஒப்பீனியன் தான் உங்க ஒப்பீனியன் இருக்கு. நாங்க கரெக்டாக தான் யோசிச்சிருக்கோம். தேங்க்யூ. தேங்க்யூ. ஆர்ஆர் ஏதோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, பேச. தாத்தா இப்போ வந்துட்டு அந்த 2 செகண்ட் சொல்றீங்கல்ல, அது வந்துட்டு அவங்க அந்த ஃப்ரண்ட் டோர் 2 டோர் இருக்குல்ல அதில் ஃபர்ஸ்ட் டோர் கிட்ட அவங்க கரெக்ட் டைமுக்குள்ள வந்த மாதிரியும் செகண்ட் வந்து வராத மாதிரியும் தெரியுது. பிவி வந்துட்டு நான் செக் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்றாரு. அப்ப அவங்க நினைச்சிருந்தா மாத்தி சொல்லலாம்ல, எவ்வளவோ மெதிச்சிட்டாங்கம்மா, படி மாத்திருப்பாங்க. மெதிச்சிட்டாங்கம்மா. நீங்க பாருங்க, நான் வந்து ஸ்லோ ஆ, ஃப்ரேம்ல பார்த்தேன். மெதிச்சிட்டாங்க. சரி மிதிச்சிட்டாங்க, சரிங்களா? வந்துட்டாங்க. ஆனா இப்போ என்னோட பாயிண்ட் என்னன்னா, நான் வந்து செக் பண்ணிட்டு சொல்றேன் வந்து உள்ள கொண்டு அவர் போய் பாக்குறாருன்னா அவங்க நினைச்சிருந்தா கண்டிப்பா அவங்க வந்து சொல்லியிருக்கலாம்ல. வேணும்ட்டே வந்துட்டு இப்போ இதுவே விஷாலா இருந்தா பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எனக்கு வருது. விஷாலா இருந்தா சரி போப்பா அப்படின்னு அதுதான் விட்டுருவாங்கன்னு அன்ஃபேர். தோணுது எனக்கு. இல்ல 6 பேருக்குமே யாருக்கு அது வந்திருந்தாலும் அது அன்ஃபேர் அது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு யூனிஃபார்மா கொடுத்தீங்களா, இவ்வளோ மீட்டர்ஸுக்கு இவ்வளோ செகண்டுன்னு கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிறீங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இது கம்மி தானே. ஒரு Yes, பொட்டியா தாத்தா. 3 பொட்டியாமா இவங்களுக்கு? ஒண்ணு கம்மி தான். 80 80 160 மீட்டரு 35 ஆ செகண்ட்ஸ். வேர்ல்டு 200 மீட்டர்ஸே வந்து ஏதோ 22 செகண்ட்ஸ் என்னோ தான், 22.5 செகண்ட்ஸ் ஏதோ தான் வேர்ல்டு ரெக்கார்டு. இவங்கெல்லாம் என்ன ஸ்பிரிண்டர்ஸா, ட்ரெயின்டு பீப்புளா? அது கடைசியாக கொடுத்தது வெரி அன்ஃபேர். அது யாருக்கோ விரிச்ச வலை, இவங்க போய் மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கு மண்டையை கழுவின உள்ள வந்த மகாதேவிகள். பா, தனக்கு கிடைக்காதது மற்றவங்க யாரும் கிடைக்கக்கூடாது. இண்டிவிஜுவலாக இந்த கடைசி நாட்களில் அவங்க தனியாக யோசித்து முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள் இண்டிவிஜுவல் தான். இவங்கெல்லாம் வந்து மண்டையை போட்டு கழுவி. இல்ல அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க தாத்தா அவங்க உள்ள விட்டதுக்கு? ஏன்னா மாட்டு மந்த உள்ள விட்ட மாதிரி இருக்கு, கச்ச கச்ச கச்சன்னு. அவங்க பிளேவே தெரியல. அது என்ன காரணமா இருக்கும்? மேக்கர்ஸ் என்ன நினைச்சு உள்ள அனுப்பியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? யாருக்கு தெரியும்? என்ன இப்படி தாத்தா இப்படி சொல்லிட்டீங்க? என்னென்ன இப்படி மண்டை வயிற்றுச்சலாக இருக்குது, அதுங்களும் வயிற்றுச்சல் வந்துருக்குது. அதுங்களை பார்த்தா நமக்கு வயிறு எரியுது. என்ன பண்ண? அப்படி அவங்க 5 பேரை மட்டும் விட்டா கொஞ்சம் சென்சிபிளா ஏதாச்சும் பண்ணுவாங்க. இதுங்களை சேர்த்து விட்டாதான் ஏதாச்சும் முட்டாள்தனமா பண்ணி மண்டையை கழுவுங்கன்னு சொல்லியே தான் அனுப்பி விட்டுருக்காங்க போல. அது தப்பு இல்லைங்களா தம்பி? தப்புதான் தப்புதான். ஆனா அதான் அவங்களுக்கு டிஆர்பி வேணும்னால இதை இப்ப எப்படி வேணாலும் பண்றாங்களே. வெளியிலேருந்து ஒரு ஆள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாருன்னு சொல்றது அப்புறம் இந்த கேம் மேல இருக்கிற நம்பிக்கையே இல்லையே. அதெல்லாம் எப்படி அலோவ் பண்றாங்க? எனக்கு இன்னைக்கு கூட ஜாக் வெளியாகிறது, எஸ் அவளோட ஓன் டிசிஷன்ல அந்த டாஸ்க்ல பெர்ஃபார்ம் பண்ணி வெளியானாதான். பட் அந்த டாஸ்கே நியாயமா இல்லை. அதுதான் என்னோட ஹோல் எனக்கு பிரச்சனையே. அதுல கொடுத்த டைம், அவளுக்கு கொடுத்த அந்த அந்த லென்த் டிஸ்டன்ஸ்குள்ள டைம் கரெக்டா கொடுக்கல. அண்ட் சரி அவர் 5 செகண்ட்ஸ் 6 செகண்ட்ஸ் மேலேயா வந்திருந்தானா அதை கூட நம்ம ஏதாச்சும் சொல்லலாம். அவ வந்ததே அந்த 2 செகண்ட்ஸ். அந்த டைம் கரெக்டா கொடுத்திருந்தா ஷி வுட் ஹவ் மேட் இட் இன் தட் டைம். ஸோ அதுதான் லைக் ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெரி பேட், வெரி பேட். என்ன பண்றது, விடுங்க. எனவே ஆல் தி பெஸ்ட்டுங்க உங்களுக்கு. செலிப்ரேட் பண்ண கூட முடியாத மாதிரி இது இருக்கு எல்லாருக்குமே. ஆக்சுவலா ஆமா. செலிப்ரேட் பண்ணல தாத்தா, நாங்க பிளான் தெரியும். பண்ணி தான் பண்ணல. சரி இந்த டைம்ல பண்ணா அது அவங்கள ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல, So, நம்மளே ஹர்ட்டா இருக்கோம்லம்மா. நீங்க யார் ஃபேனா இருந்தா என்ன, ஒரு ஆமா. தப்பு நடக்குதுன்னா யாருக்குமே நிக்கணும் இல்லையா?
இன்னைக்கு எங்களுக்கு பவித்ரா ஃபுல்லா செலிப்ரேட் கூட பண்ண முடியல. ஏன்னா பவித்ரா அந்த ஹாப்பினஸ்ல போய் ஜாக்கு கிட்ட தான் எல்லாத்துக்கும் செஞ்சு எல்லாத்தையும் ஜாக்கு கிட்ட தான் ஷேர் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தா. அதை பாக்குறப்பெல்லாம் எங்களுக்கு வந்துட்டு ஐயோ கடவுளே 2 பேரும் வின் பண்ணியிருந்தாங்கன்னா எவ்வளோ ஹாப்பியா போயிருக்கும் இந்த ஒன் டே. இதெல்லாம் நம்மளுக்கு அந்த நியூஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாக்குறதுக்கே டபுள் இல்ல மடங்கு இவ்வளவு கஷ்டமாச்சு. எவ்வளவு பெரிய எஃபர்ட் திரும்பி வந்திருக்காங்க. இப்போ எப்படி ஈக்குவல் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பாடி வெயிட், ஒவ்வொருத்தரோட அஜிலிட்டி, இதெல்லாம் இருக்குல்ல. ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா வந்துட்டாங்க. 2 செகண்ட்ஸ்ன்னு சொல்லி பண்றீங்களே. எப்படியும் அந்த பணம் யாருக்கோ தான் போகுது. அந்த 8 லட்சம் ரூபாய் என்ன இப்போ? பாவம் எவ்வளவு கனவுகளோட வந்திருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இவ்வளவு வாரம் காப்பாத்தின மக்கள் 15வது வாரம் காப்பாற்ற மாட்டாங்களா? ஓட்டு கட்டாயம் வந்திருக்கும். ஐயோ எனக்கு அப்படியே தெரியல. ஒரு ஆளை பிடிக்காட்டினா அவங்க எப்படி வேணாலும் எவ்வளவு குரூவலா இப்படி போவாங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கே எனக்கு இதா இருக்கு. சரி அட்லீஸ்ட் காசு பீப்புள்ஸ் ஆர்ட் போதும். யா அதுதான். அக்ராஸ் எவ்ரி ஃபேண்டம் அவங்கள பத்தி நல்லா தான் பேசிட்டு இருக்காங்க. அது பெரிய விஷயம். ஸோ அந்த வகையில இட்ஸ் ஓகே, நோ வரிஸ். யா as long as she's happy. வெளியே வந்துட்டோன்னே she will know ஹாப்பி how. எப்படிமா இருப்பாங்க? இவ்வளோ நாட்கள் அந்த வீட்டில் எவ்வளோ அழுத்தம். ஃபர்ஸ்ட் வெளியில வந்து நார்மல் ஆளை வச்சு அதை கால்குலேட் பண்ணியிருப்பாங்க செகண்ட்ஸை. ஆனால் உள்ளுக்குள்ள வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன அழுத்தம், அந்த அழுத்தம் இல்லாமல் இந்த வெளியிலேருந்து வந்த மண்டைக்கழிவிங்க பண்ணுற அட்டகாசம், போகிறப்போ வரப்போ நிற்க வச்சு கூப்பிட்டு இழக்கிறப்படுத்துது, ஏளனப்படுத்துறது, ஒரு கில்ட் ஃபீலிங்கை உள்ளே கொண்டு வந்து விடுறது. வெரி அன்ஃபேர். இந்த பாஸ்ட் ஃபியூ டேஸ் அவளுக்கு அடி மேல அடி மாதிரி இல்ல உளுந்துகிட்டே இருக்கு. ரவி சார்லாம் வந்து அவ்வளோ இதுவா பேசுவாரு இது ஸ்பேஸ்ல எல்லாம். அவர் ஆமா. பண்றது ஏதாவது ஒண்ணு நல்லா இருக்குதா? இந்த எனக்கு ஆல்ரெடி அவரை ஜெனரலாவே பிடிக்காது. அப்ப இந்த 1 வீக் அவர் பண்ணது சுத்தமா பிடிக்கல. ஐயோ எனக்கு பாவமா இருந்துச்சு அவளை பாக்குறப்பே, ஜாக்க பாக்குறப்ப. பண்றதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நட்டம். வந்தவங்க எல்லாருமா ரியா ஓரளவுக்கு ஓகே ஃபர்ஸ்ட் அந்த செட்ல, மிச்சபடி அத்தனை பேரும் சுனிதா எல்லாம் ஐயோ கடவுளே சுனிதா ஒவ்வொருத்தருக்கு அது இப்போ நம்ம வெளியில இருந்து பாக்குறப்போ எல்லாருக்கும் அவங்க செக்கு. முத்து சாருக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவருக்கு தான் ரொம்ப டேமேஜ் பண்ணியிருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஆமா. அளவுக்கு மீறி நான் தான் அந்த கிரெடிட் ஸ்டீலிங் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அப்பட்டமா பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அப்பட்டமா பண்றாரு. தீபக் போனது என்னால தான்னாரு, அந்த மாதிரி ஜாக் போனது என்னால தான் சொன்னாருன்னா நல்லா இருக்கும். ஒரு ரவுண்ட் முற்றுப்புள்ளி வைக்கலாம். ஆமா ஆமா. இப்ப கூட நான் லைவ் பார்த்துட்டு தான் அந்த ஜாக் சொல்லிட்டு இருக்கா, நான் வந்து வெளியே போக வேணாம்னு நினைக்கிறதே எனக்கு அந்த செலிப்ரேஷன் ஏவி வேணும், இத்தனை நாள் இருந்துட்டு எனக்கு அந்த ஏவியை பார்க்கணும் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஐயோ இது நம்ம இது சீக்கிரமா இது முடிஞ்சு இதாயிடணும் அப்படின்னு இருக்கு. ஏன்னா அவ இன்னும் ஷேர் பண்ண அண்ட் அந்த டைம் இன்னும் கிட்டையாவ லைக் அவ கனவெல்லாம் உடையிற மாதிரி தான் இருக்கு. எல்லாமே லைக் உடஞ்சிருச்சு. பட் அந்த மாதிரி தெரியுது. இல்லம்மா நல்லா இருப்பாங்கம்மா, வெளியில வந்து நல்லா இருப்பாங்க. பிக் பாஸ்ல இருந்து இவ்வளவு ஒரு அன்பு நல்ல பேரோட வருது பெரிய விஷயம். அவங்களோட சக்சஸ் தடுக்க முடியுமே தரைய உள்ளுக்குள்ள இந்த ஷோல வெளியில இருக்கிற சக்சஸோ இல்ல நல்ல பெரிய தடுக்க முடியாது. ஒன் டே நம்ம எல்லாருமே சீசன் 8 திரும்பி பார்த்தா ஃபர்ஸ்டா ஜாக் தான் மைண்டுக்கே வருவாங்க. அந்த மாதிரி இருக்கும். 100%. Okay ma, take care all of you, all the very best. Okay Suresh tata. And congratulations. Thanks tata. Thank you. Thank you tata. Bye amma, bye. சொல்லுங்க ஹக்குனா, என்ன பண்ணலாம்? ஐ மீன் நம்ம என்ன பண்றது, இன்னைக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு நம்ம எல்லாருமே செலிப்ரேட் கூட பண்ண முடியாத அளவுல மனசு நொந்து போய் உட்காந்துருக்கோம். எனக்கு ஸ்ட்ரீம் அதுவும் இந்த 2 நாளா பவி ஜாக் கூடயே இருக்கா. எனக்கு அதை பாக்குறப்ப எல்லாம் மனசு நொறுங்கிக்கிட்டே இருக்கு எனக்கு. ஐயோ இந்த 2 நாளா பார்த்துதான் நீங்க இவ்வளவு க்ளோஸ் ஆகணுமாடா அப்படின்னு இருக்கு எனக்கு. அதுவும் அவ அந்த ஃபிங்கர்ஸ் கிராசிங் பண்ணிருக்கா பாருங்க அந்த ப்ரோமோல. ஐயோ அவளுக்கு தான் அவன் எப்போதும் பண்ணுவான், இன்னைக்கு ஜாக்குன்னே அவ பண்ணிருக்கா. பட் எனக்கு அந்த மொமெண்ட் பிடிச்சிருந்துச்சு.
அவங்க வின் பண்ணதுக்கு அப்புறம் போயிட்டு ஜாக் திஸ் இஸ் ஃபார் யூ, திஸ் இஸ் ஃபார் யூன்னு ஒரு 4 டைம்ஸ் கிட்ட சொல்லிட்டாங்கல்ல. ஆமா. இத்தனை அது நாளா ரொம்ப அழகா எல்லாருமே ஒரு மாக்கிங் வேல தான் சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு ஜாக்குக்கு உண்மையாவே ஒரு ஆள் ஃபீல் பண்ணி அத அவங்க சொல்லியிருக்காங்க ஜாக்குக்கு. எனக்கு அது ஐ அம் ஹேப்பி. இத்தனை நாள் ஒரு மாக்கிங் வேல பல பேர் சொன்னது ஃபைனலி ஒன் டைம் ஜாக்குக்கு அத்தனை வாட்டி அந்த ஒன் ரியல் பெர்சன் ரியலா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்பீச்சும் பவித்ரா குடுத்தால, இத்தனை நாள் அதுதான் அவ சொல்லியிருக்கா. என்ன மாதிரி ஆளுங்க வெளிய தெரியணும். And இது வந்து ஜாக்கு சான்ஸ் குடுத்துருக்கா அவளுக்கு. அவ சொன்னா இந்த 2 lakhs உனக்கு தான் அப்படின்னு. பட் இன்னைக்கு நடந்ததுக்கு அப்புறம் ஐ அம் வெரி ஷூர் அந்த 2 lakhs பவித்ரா குடுப்பா என்னது ஜாக் கிட்ட. அதுதான் நானும் அதுதான் நினைச்சிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் அவ எவிக்ட் ஆவறப்ப கூட அந்த 8 லட்சத்தை கொடுத்து அனுப்பியிருக்கலாம். அது கூட எதுவுமே இல்லாம ட்ரோஃபிய உடைச்சு விட்டு அப்படி அனுப்புறாங்க. ஐயோ எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணி அனுப்ப முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பண்றானுங்க. ப்ரோ அந்த 18 வந்தோடனே அவங்க காரோட இஎம்ஐ ஞாபகம் வந்திருக்கும் போல ப்ரோ. அது ஒண்ணு இருக்கு. பட் அப்படி எனக்கு தோணுது. அவங்க ஏன்னா இப்ப வேற மாதிரி வச்சாங்களா. பட் அந்த 18 சொல்லும் போது நேற்று இஎம்ஐ பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே. எனக்கு தோணுது அதை வச்சு நான் சொல்றேன். இருக்கலாம். நான் அந்த இமெயில் இதை பார்க்கல. பட் நீங்க சொல்றது இல்ல ஏன்னா கரெக்டா 18 வருது. இப்ப இத்தனை நாள் வேணாம்னு வச்சாங்க. அந்த டைம் நம்ம பார்க்கும்போது தெரியும். பட் நான் இப்பயே முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ண சும்மா என்னோட இது சொல்றேன் வேற. ஓகே ப்ரோ, நோ ப்ராப்ளம். ப்ரோ ஆக்சுவலா என்னன்னா உள்ள வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இவங்க டெசிஷன் பண்ணி அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் ஒரு குட் சென்ட் ஆஃப் பண்ணி அவங்க அனுப்பி விடுறாங்கன்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோம். யோசிச்சு பாருங்களேன், அந்த கதவை பூட்டிட்டாங்க நீங்க அப்படியே போயிருங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டம். எனக்கு எப்படி தோணுதுன்னா அவள் அந்த வீட்டுக்கு அவ அந்த வர்றப்ப லைக் ஷி வுட் ஹவ் ஃபெல்ட் ஓகே நம்ம லைக் பவி எப்படி அந்த கேப்டன்சி வின் பண்ணிட்டோம்னா அவளுக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் ஜாக்கு அந்த வீட்டுக்கு வர்றப்ப ஷி வுட் ஹவ் பீன் லைக் அவ மூஞ்சில அந்த ப்ரோமோலயும் நம்மளுக்கு தெரியுது அவ எவ்வளவு ஹாப்பியா அந்த சக்சஸோட இதா வருவான்னு. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா கதவை சாத்தி ஃபுல்லா மனசை உடைக்கிறது எவ்வளவு பெட்டர்னு எனக்கு தோணுது. இந்த மாதிரி இருக்கிறதுல க்ரூவலஸ்டான ஒரு பார்ட்னா இதுதாங்க. அப்படியே கதவை சாத்திட்டு மூஞ்ச பார்க்காம அப்படியே அனுப்பியிருந்தா கூட சரி ஓகே நம்ம செலிப்ரேஷன் போயிருப்பாங்க. ஆளை எடுத்து உள்ள செலிப்ரேஷன்ல வச்சுட்டு வந்துட்டோன்னு எல்லாம் கத்தி முடிச்சதுக்கு அப்புறம் உடைக்கிறது வந்து இருக்கிறதுலே க்ரூவலஸ்ட் வே. அப்புறம் அந்த வெயிட்டிங் பீரியட் காத்திருங்க. அவ அவ்வளவு நேரம் அந்த அட்ரினலின் ரஷ் அந்த பயத்துல நொந்து போயிருப்பா. சல்லி சல்லியா கிரிக்கெட்லயே வந்து 2 செகண்ட் 10 செகண்டுக்குள்ள சொல்றவங்க அவளை வெயிட் பண்ண வச்சு ஹோப்பு கொடுத்து பண்ணிருக்கா. வந்திருப்போமா மாட்டோமான்ற ஒரு தவிப்புலயே உடைச்சு வெளில அனுப்புறாங்கன்னா அவங்களோட மென்டாலிட்டி என்னவா இருக்கும்னு நம்ம யோசிக்கவே முடியல. ஆக்சுவலி ஹவுஸ்மேட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஐ மீன் கொஞ்சம் 1 or 2 செகண்ட்ஸ் வந்து அவங்க லேட்டா வந்திருக்காங்கன்னு அந்த ப்ரோமோலயே தெரியும். எனக்கு என்ன தெரியுமா தோணுது, அவங்களுக்கு தெரிஞ்சு ஐ எம் வெரி ஷுவர் யாரும் வாய் திறந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது சேனல் அப்படியே விட்டுருவாங்க நம்ம ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிருப்பாங்க. அதுதான் உண்மை. எனக்கு அதுதான் இன்னைக்கு பாக்கணும்னு இருக்கு. யாராச்சும் சொல்லுவானா எவனாச்சும் சொன்னா உங்க வாயை உடைக்க போறா அப்படின்னு இருக்கும் எனக்கு. பட் எனக்கு தெரிஞ்சபடி யாரும் சொல்ல மாட்டாங்க. இல்ல கண்டிப்பா யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம இங்க சொன்னோம்னா நம்மளே சேனல் எல்லாருக்குமே தெரியுங்க. ஐ மீன் அபார்ட் ஃப்ரம் அதர் ஒப்பீனியன்ஸ் ஜாக் வந்து பிசிக்கா யாருமே எல்லாருமே அத்லெட்டிக் பாடியை வச்சுட்டு அப்படிதான் ஓடணும் அவசியமே கிடையாது. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு இவ போட்ட எஃபர்ட்டே போதுன்றதுதான் அவங்களுக்கான எண்ணங்களா இருக்கும். ஆமா ரைட். ஆக்சுவலி இன்னொன்னு என்னன்னா அந்த டோர் க்ளோஸ் பண்றதுக்கான அந்த ஒரு விஷயம் இருந்தா கூட அவங்க இன்னும் ஸ்பீட் அப் பண்ணிருப்பாங்க. அந்த எண்ட்ல ஒரு புஷ் பண்ணிருப்பாங்க. பவி பண்ணால அந்த ஒரு புஷ் கண்டிப்பா அவங்க பண்ணிருப்பாங்க. இந்த க்ளோஸ் அந்த க்ளோஸ் ஆகாதனால எனக்கு தெரிஞ்சு வேணும்னே பண்ணிருக்காங்க தாங்க நான் சொல்றேன். ஏன்னா க்ளோஸ் ஆகி இருக்கணும்ல. அப்பதானே அவ இன்னும் புஷ் பண்ணி அடுத்த ஒரு 2 செகண்ட் அவ எல்லா ஃபோர்ஸையும் போட்டு உள்ள உளுந்திருப்பா. அவ குதிச்சிருப்பா. பவி எப்படி குதிச்சாலோ ஜாக் குதிச்சிருப்பா. கால வச்சிருக்க மாட்டா. நல்லாவே தெரியுது எவ்வளவு வந்துட்டு இவ்வளவு பார்ஷியாலிட்டின்னு இவ்வளவு பேருக்கு. ஐ மீன் இதுக்கு நாலேஜே தேவையில்லைங்க. நார்மல் ஹியூமனிட்டியே போதும் இவ்வளவு அனலைஸ் பண்றதுக்கு. ஹியூமனிட்டி இல்ல இவங்களுக்கு. ஆக்சுவலி சேனல் விரிச்ச டிராப்ல வந்து ஏதோ ஒரு பொண்ணு விழுவா அப்படின்னு நினைச்சுதான் விரிச்சாங்க. அப்படிதான் ஆக்சுவலா டிராப்பே. 3 பொண்ணுல ஏதோ ஒரு பொண்ணு விழணும். அது யாருன்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோன்ற மாதிரி கொடுத்தாங்க.
அதுல ஜாக் விழுந்துட்டான்ற எனக்கு மாதிரி நான் என்னமோ பாக்குறேன். யாரையோ ஒருத்தரை ஏதோ ஒரு பையனை சேவ் பண்ண போய் ஒரு பொண்ணுக்கு விலை இல்ல விரிச்சிட்டாங்கன்ற மாதிரி ஸ்டார்டிங்கா எனக்கு அவங்க இருக்கு. பண்றப்ப ஓகே இது எவன் போறானோ அவன் போறான் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. காய்ஸ் எல்லாம் ஓடுறது ஃபர்ஸ்ட் டே பாத்துருவாங்க. அவங்க பாத்துருப்பாங்க ஓகே இதுக்கு காய்ஸ்க்கு சூட்டபிளா போகுது. கேர்ள்ஸ் ஆக்சுவலி இன்னைக்கு அவங்க கேர்ள்ஸ்க்குன்னு சொல்றப்ப இருந்தப்ப நான் நினைச்சேன் டைம் ஏத்துவாங்கன்னு. டைம் ஏத்தவே இல்லையா, அப்படியே சேம் டைம் தான் நான் ரயானுக்கு கொடுத்ததுக்கு. சேம் So I டைம் was தான் கொடுத்தாங்க. so அதான் நினைச்சேன். Then why do you even have to say the girls round? That means you badly want one girl to go. இன்னைக்கு இதுலதான் அப்பட்டமா தெரியுது அவங்களுக்கு ஒரு கேர்ள் மாட்டி போகணும் அப்படின்னு தெரியுதா. லைக் பிகாஸ் எனக்கு என்னமோ அவங்க சேனல் பிளான் வந்து சவுண்டா இருக்காது. பிகாஸ் அவங்க நினைச்சிருப்பாங்க சவுண்ட் போகாது அப்படின்னு. ஜாக்கோ பவியா தான் இருந்திருக்கும். அவங்க நினைச்சிருப்பாங்க ஓகே யார் போனாலும் நமக்கு ஓகே நம்மகிட்ட இது கிடைக்குது அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. பவி போற சமயம் நினைச்சிருப்பாங்க போல பவி வர முடியாது, அதனாலதான் இந்த ஹை ஸ்பீச் எல்லாம் கொடுத்த அந்த மாதிரி. பட் பவி வந்துட்டா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மலா போணுச்சு. கடைசியா ஜாக்கியே விழுந்துட்டா போல. இந்த லாஸ்ட் இப்ப வரைக்கும் நான் போக மாட்டேன்னு சொல்ற பிள்ளை அந்த 8 லட்சத்துக்கு ஏன் போனா இப்ப எனக்கு புரியவே மாட்டேங்குது. கஷ்டமா இருக்கு. ஏன்னா இப்ப வரைக்கும் கூட அவ போமாட்டாதான் சொல்லிட்டு இருக்கா. ப்ரோ நான் கொஞ்ச நேரம் முன்னாடி கூட நம்ம ஸ்பேஸ்ல அதுதான் ப்ரோ சொல்லிட்டு இருந்தேன். ஒரு பையனுக்கு ஒண்ணு பண்ணும்போது அதே மீட்டருக்கு அதே செகண்ட் வந்து ஒரு பொண்ணுக்கு கொடுக்க கூடாது. அதே டைமிங் வந்து ஒரு பொண்ணுக்கு கொடுக்க கூடாது. கண்டிப்பா ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கண்டிப்பா கொடுத்துருக்கணும். அது வந்து நார்மலா ஒரு அத்லெட்டிக்ஸ்ல இருக்கிற ஒரு விஷயம். அது கூடயா இந்த சேனல் பண்ண மாட்டாங்க? சேனல் புஷ் பண்றாங்கல்ல, இந்த டைம் நீங்க லேடிஸ் போங்கன்னு ஒரு புஷ் பண்றாங்கல்ல. அதுதாங்க அப்ப அந்த பாயிண்ட். புஷ்ல வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் அதுதான் தப்பு. எக்ஸ்ட்ரா கரெக்ட். கொடுத்துருந்துருக்கணும். நீங்க சொல்ற மாதிரி அந்த சாய்ஸ் இல்லைன்னா அடிச்சே சொல்லுவேன். இந்த கேர்ள்ஸை தாண்டி அந்த தே ஆர் பிரில்லியன்ட் பிகாஸ் அவங்க அந்த டாஸ்க்கு போயிருக்கவே மாட்டாங்க. பாய்ஸ் கிட்ட விட்டுப்பாங்க. காசாவது இதாவது நம்மளுக்கு ஓட்டில் வந்தா அதை பார்த்துப்போம் அப்படின்னு தான் இருந்திருப்பாங்க. இது வந்து பிள்ளைய கிள்ளியும் விட்டு ஆட்டி விடுற கேஸ் இது. She doesn't deserve this actually. இத்தனை நாள் whether we agree or not அவ content கொடுத்துருக்கா இந்த ஷோக்கு. அவ கேம் விளையாடி இருக்கா. அவ எத்தனையோ மக்குங்க எதுவுமே பண்ணாம உட்காந்து அத்தனை வாரம் வந்ததுக்கு அவ எவ்வளோ உயிரை கொடுத்து விளையாடி இருக்கா. அதுதான் சொல்ல முடியும் இந்த ஷோக்கு. அவ அப்படி கொடுத்த ஒரு பர்சனுக்கு உனக்கு கடைசியா போறப்ப கூட அந்த பிள்ளை ஆசையா இப்ப சொல்லுது அவருக்கு அந்த ஏவி பார்க்கணும் அப்படின்னு. அது கூடயுமா அவனால கொடுக்க முடியல. அட்லீஸ்ட் ஐ ஹோப் ஃபினாலி ஸ்டேஜ்லயாச்சும் அந்த 15 மினிட்ஸ் ஏவி கொடுப்பாங்கன்னு ஜாக்குக்கு ஒரு குட் ட்ரீட்மெண்டோட கொடுப்பாங்கன்னு ஐம் ஹோப்பிங். that's the least அவங்களால பண்ண முடியும் இப்ப இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம். ஆக்சுவலி அவகிட்ட அந்த காசு ஓகே அந்த 8 லட்சம் நீ எடுத்துட்டு வந்துட்டு இந்த 8 லட்சம் உனக்கு இல்ல பட் தென் நீ ஷோல கண்டினியூ பண்ற அப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. பட் இவங்க மோட்டிவே அவளை வெளியாக்குறதுன்னு இருக்கிறப்ப எங்க இதெல்லாம் சொல்ல போறாங்க. நானும் அப்படிதான் நினைச்சேன். அவங்க எடுத்து வந்த காசு பரவாயில்ல வேணாம், அது கேன்சல் ஆகி நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். ஆக்சுவலி அவங்க மிதிச்சிட்டாங்க அந்த படியை. ஸோ அப்புறம் எப்படி க்ளோஸ் கால்ன்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆமா ரவுண்ட்ல அதான் முத்து போகிறப்போ அவங்க என்ன சொன்னாங்க, அந்த கதவை தொட்டாலே போதும்ன்றாங்க. எஸ் அப்ப நானும் அந்த அதான் நினைச்சேன். கதவை வந்து அவங்க சாத்தல. அப்ப அது வந்து கண்டிப்பா ஜாக்லினுக்கு தான் வச்சிருக்காங்க. ஜாக்லின் இல்ல பவித்ரா 2 பேத்துல யாராவது ஒரு ஆள் மாட்டணும், கதவை சாத்தாம இருக்கணும். அப்படி பார்த்தா கதவே ஒழுங்கா பண்ணல ப்ரோ. கதவை நல்லா தள்ளி இருந்தாலும் அவங்க ஃபார்ஸ் பண்ணி அப்படியே பாஞ்சு விழுந்திருப்பாங்க. அட்லீஸ்ட் அவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. அவங்க கதவு திறந்துருக்கு இன்னும் டைம் இருக்குன்னு சொல்லி வந்திருக்காங்க. ஸோ அங்கேயே ஒரு ஏமாற்றம். அந்த 2 செகண்ட் என்ன வந்துட போகுது எனக்கு புரியல. இவ்வளோ பண்ணிட்டாங்க. அந்த 2 செகண்ட் அந்த பொண்ணு ஓடி வருது, அவ்வளோ உயிர் கொடுத்து வராங்க. வந்துடணும் நம்ம எடுத்துட்டோம் வந்துடணும்னு அந்த சேனல்ல எனக்கு புரியல. எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிருச்சு இன்னைக்கு அது சீரியஸா. பேர் தாங்க பொலிட்டிக்ஸ். அது பேர் தான் பொலிட்டிக்ஸ். இதே வேற சேனல் டிசைட் பண்ண வின்னருக்கு 2 செகண்ட்ஸ் காமிச்சிருப்பாங்களா, இல்லை சேனல் டிசைட் பண்ணிருக்கல இவங்க டாப் 6 அவங்களுக்கு இந்த 2 செகண்ட் பார்த்துருப்பாங்களான்னு எனக்கு டவுட்டு தான். இல்ல அதெல்லாம் அந்த 2 செகண்ட்ஸ் எல்லாம் பாத்துருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி டாஸ்க கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஃபேவரா வர்ற மாதிரி டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. மேபி இல்ல எனக்கு என்ன டவுட்னா, பவி போகும்போது கூட அங்க டோர் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி யாரோ வெளிய ஆமா சொன்ன மாதிரி பவி சொன்னா. க்ளோசிங்னு கேட்டுச்சான். அது மாதிரி ஜாக்குக்கு சொல்லியிருப்பாங்கல்ல. மேபி அதனால புஷ் பண்ணிப்பா. அதுதான் எனக்கு என்ன டவுட்னா, எனக்கு என்ன ஒரு கன்சர்ன்னா
அந்த டோரை இவங்க க்ளோஸ் பண்ணியிருந்தாலே அந்த பொண்ணு புஷ் பண்ணி உள்ள ஆமா வந்திருப்பா. அது மட்டும் தான் எனக்கு கன்சர்ன். ஏன்னா பெரிய ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் டிஃபரன்ஸ்ல வந்திருந்தா சொல்லலாம். 2 செகண்ட்ங்கும் போது அந்த டோர் க்ளோஸ் ஆகும்போது கடைசி ஒரு சின்ன இடுக்குல கூட அந்த பொண்ணு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சைடா வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அதை பண்ணியிருந்தானே அந்த பொண்ணு உள்ள வந்திருக்கா புஷ் பண்ணிட்டு. ஆனா இவங்க ஏன் அதை பண்ணலங்கிறது தான் இவருக்கு பெரிய அங்க கொஸ்டினா டிஃப்ரெண்ட் இருக்கு. இருக்கு தெரியுமா? பவித்ரா ஓடும்போது கதவு பாதி சாத்துறாங்க. இன்னும் கொஞ்சம் தான் சாத்தியிருப்பாங்க. பவி வந்து புஷ் பண்ணி பாஞ்சிட்டாங்க. அதுவே ஜாக்லினோட இதுல வந்து அவங்க கதவு எதுவுமே பண்ணல. அப்படியே ஓப்பனா இருக்கு. அந்த மாதிரி இது பண்ணும்போது அவங்க என்ன நினைப்பாங்க? இன்னும் டைம் இருக்கு போல, வந்துட்டோம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ இதுலயே நல்லா தெரியுது. வந்துட்டாங்களே அட்லீஸ்ட் அந்த 8 lakhs கொடுத்துருக்கலாம். அவங்க அவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஓடி வராங்க. 80 + 80 160 மீட்டர் நாட் ஈஸி. இந்த இது எப்போ வருமோ இந்த இப்போ லைஃப்பில் என்ன ஓடுதுன்னே எனக்கு தெரில. இப்போ சீக்கிரமாக இதை முடிச்சு போடுங்கடா, மன வலியாக இருக்குது அப்படின்னு இருக்கு எனக்கு அட்லீஸ்ட் போகிறதுக்கு முன்னுக்கு அந்த ஒரு ஏவி போடுவாங்களே, அந்த டாஸ்க் ஏவியில் கூட அவள் எதுவுமே வரல. ஒரு ஹாப்பியான ஏவியை போட்டு அவள் அதை பார்த்துட்டு போனால் கூட அட்லீஸ்ட் அவள் இருக்கிற ஏவியாச்சும் வச்சு பார்த்துட்டு போயிடுவா அப்படின்னு இருக்கு. பட் இவங்கெல்லாம் எங்கே அது பண்ணவும் மாட்டாங்க. இந்த பிரேக்கில் பண்ணால் நல்லாயிருக்கும் அவள் போகிறதுக்கு முன்னாடி. இவ்வளவு நேரம் உட்காந்துருக்காங்க. அட்லீஸ்ட் அந்த ஏவியாச்சும் போட்டு விட்டுருக்கலாம். அதான் சரி, நான் போய் லைவ் பார்த்துட்டு வரேன். நீங்கள் இருந்தீங்கன்னா சொல்லுங்க. அப்புறம் யாராவது லைவ் பார்த்துட்டு இருக்கீங்களா? கங்கா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? இல்ல ப்ரோ, இன்னும் ஸ்டார்ட் பண்ணல ப்ரோ. ப்ரோ இப்பதான் கூப்பிடுறாங்க ப்ரோ. ஓ, இப்போதான் கூப்பிடுறாங்களா? அந்த ஓகே இது ஓகே அந்த ரீட் பண்ணுவாங்கல்ல, அது இப்பதான் ஓகே கூப்பிட்டுருக்காங்க. ஓகே. அப்போ இப்போ ஐ ஸ்டார்ட் திங்க் பண்ண அதான் நம்ம மாட்டாங்க. சொன்ன டைமிங் தான். ஓ 9:30க்கு வரும். இப்ப எபிசோட் வந்திருக்குமே 9:30க்கு. ஆமா. இல்ல 9:38 எபிசோட் இந்த டைம் வந்திருக்கும். எபிசோட் சீக்கிரம் வந்துச்சான்னு தெரியல. சம்டைம்ஸ் விட மாட்டாங்க இந்த மாதிரி. சிவா என்ன எபிசோட்ல வந்துச்சா? அக்கு தெரியல அக்கு, நான் பார்க்கறேன் அக்கு. இங்க ஒரே சவுண்டா இருக்கு அக்கு, பேசுறதே கேட்க மாட்டேங்குது. ஓகே, தேங்க்யூ. நான் ரிசர்வ் போகிறேன். தேங்க்யூ ஆல். பாய் பாய். ஓகே. ஐ திங்க் தேங்க்யூ இன்னும் ஒரு தேங்க்யூ. 30 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஆமா 30 ஆமா. மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பவி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒர்க் பண்ணுங்க. நானும் போயிட்டு அப்புறமா வரேன். லைவ்ல பாத்துட்டு வருவோம். அக்கு, இங்க ஒருத்தவங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்க. எங்க வீட்டுல இருந்து 2 மீட்டர்ஸ்க்கு தான் ஸ்டேஜ் போட்டிருக்காங்க அக்கு. சரியா, ஒருத்தர் அவர் பாட்டுக்கு ஆடுறாரு, அடுத்த சூப்பர் ஸ்டார் இவர் தான் அப்படின்றாங்க. அப்படியா? அவர் என்ன எப்படி ஆடுவார்னு எனக்கு தெரியும், நான் பார்க்கல. அடுத்த சூப்பர் ஸ்டார் இவர் தான் அப்படின்னு சொல்றாங்க.